இதுக்கு பேர் லவ்வா? மாமா என்னம்மா? எங்கேயாவது வெளியில போலாமா? ஏய், இந்த ட்ரெஸ் எப்போ எடுத்து? செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குமா. இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. சும்மா பொய் சொல்லாதீங்க. ஏய், இப்பெல்லாம் நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்கம்மா. ஒரு சின்ன பொய் சொன்னா கூட கண்டுபிடிச்சிடுற. இப்படிதானே கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும் போதுல இருந்து பொய்யா சொல்லி நீ ஏமாத்திட்டு இருந்திய. இப்பவும் அப்படிதானே நீ ஏமாத்திட்டு இருக்கிய. யாரு? நான் உன்னை ஏமாத்துறேனா? அப்புறம் நீ தாண்டி என்னை ஏமாத்தின. நானா? நான் என்ன ஏமாத்தினேன்? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன நீ? என்ன சொன்னேன்? நம்ம லவ் பண்ணலாம் மட்டும் தானே சொன்னேன், கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னியா? அட பாவி, லவ் பண்ணிட்டு என்னை கட்டிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தியா? நீ என்னை ஏமாத்திட்டு இப்பதான் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. A few moments later. பூரி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சரி, டீ வேணா போட்டு வரவா? ஏய், டீ வேணாமா? போட்டு வரேன். ஏய், வேணாமா. அது பூரி சாப்பிட்டு உடனே டீ குடிச்சா நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும். சரி மாமா, நீங்க சின்ன பிள்ளைல யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இதான் சாப்பிட்டு வந்தேன். எதுக்கு தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்க நீ? அட டிவி சும்மா ஓடுது, சொல்லுங்க. டிவியை பாரு முதல்ல. நான் என்ன நினைச்சுக்க போறேன்? ஆமா, டிவிலையும் ஒரு லவ் படம் கூட ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க. தேட்டருக்கு போலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு லவ் படம் கூட வர மாட்டேங்குது. எல்லா அடிதடியும் இந்த வெட்டு குத்துமா வந்துகிட்டு இருக்கு. நீங்களாவது உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்க, கேட்போம். நீங்க தான் 90s கிட்ஸ். யாரு? நான் 90s கிட்ஸா? நான் 2K கிட்ஸ் தான். எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க சும்மா. 90s கிட்ஸ் லவ்லாம் செம்மையா இருக்கும் தெரியுமா? சும்மா சொல்லுங்க மாமா. ஏய், எதுக்குமா தேவையில்லாம சும்மா எதையாவது ஒன்று எடுத்து பேசிட்டு இருக்க? அட சும்மா சொல்லுங்க, நான் என்ன நினச்சிக்க போகிறேன்? அதெல்லாம் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். கோவிச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பெற்றாச்சு. இனிமே நான் எங்கிட்டு கோவிச்சுக்கிட்டு போக போகிறேன்? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எதுக்குமா இப்போ தேவையில்லாம? அட சொல்லுங்கண்ணா. இது பார், நான் சொல்லுவேன், அப்புறம் நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவ. நான் ஏன் டென்ஷன் ஆகிறேன்? அப்போ லவ் ஸ்டோரி இருக்கு, சொல்லுங்க. நான் எதுவும் டென்ஷன்லாம் ஆக மாட்டேன். டென்ஷன் ஆக மாட்டேல? டென்ஷன்லாம் ஆக மாட்டேன் மாமா. நான் 8வது படிக்கும்போது. 8வதுலே வா? ரொம்ப சின்சியரா ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். ஓஹோ, அப்படியா? சரி, அந்த பிள்ளை பேர் என்ன மாமா? புள்ள பேர்லாம் வேணாமா, ஏதாவது ஃபேமிலிக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிர போகுது. சரி, வேணாம். சரி மாமா. நானா அந்த பிள்ளைக்கு அப்படி பிடிக்கும். அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்கு அது வரும், அவள் வீட்டுக்கு நான் போவேன். ஸ்கூலுக்கு ஒன்றா தான் போவோம். ஸ்நாக்ஸ்லாம் முட்டாயெல்லாம் எது வச்சுருந்தாலும் கொண்டு போய் கொடுப்பேன். கடல மிட்டாயி, கல்கோனா, தேன் மிட்டாயி எல்லாமே கொடுப்பேன். அதுவும் எனக்கு கொடுக்கும். ஆமாம், அப்படி லவ் பண்ண. உங்கள் ஊரா இல்லை பக்கத்து ஊர்லேருந்து வந்துச்சுமா. படிக்கணும்ல. அதுக்கப்புறம் நல்லா பேசும். அதுக்கப்புறம் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணுச்சு, கடல மிட்டாய் கொண்டு வந்துச்சுமா. எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கடிக்க முடியாது, எச்சியாருன்னு சொன்னிச்சு. பாவடையில் வச்சு கடிச்சு கொடு, ஆளுக்கு பாதி அப்படின்னு சொன்னால் எனக்கு கொடுக்காம பூராத்தையும் அதுவே தின்றுச்சுமா. எனக்குன்னா டென்ஷன் ஆயிடுச்சு, கோவம் வந்துச்சு. என்கிட்ட பண்ணி தின்ட்டு எனக்கு கொடுக்காம பூரா கடல மிட்டாய் நீயே தின்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் பேசலை. அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. அப்புறம் 9 நான் வேற ஸ்கூல் போயிட்டேன். அவள் கூட நான் படிக்கவே இல்லை, வேற ஸ்கூல் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட அந்த லவ் கட் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் லவ்வா? அட வெக்கம் கட்டுவீங்களா? சூப்பர் மாமா, செம்மையா இருந்துச்சு லவ் ஸ்டோரி. சரி, கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? அப்புறம் ஏய், நீ டென்ஷன் ஆகலைல? அதெல்லாம் நான் டென்ஷன்லாம். ஏய், பாத்தியா, இப்போ கதையை கேட்டவனா டென்ஷன் ஆகிற தேவையில்லாம. இதெல்லாம் ஒரு லவ்னு சொல்லி சொல்றியே, டென்ஷன் ஆகாம என்ன பண்ண? சரி, நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? பாத்தியா, டென்ஷன் ஆகிற. இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்பவே. நீங்க சொல்லுங்க. ஏய், டென்ஷன் ஆகலைல? டென்ஷன்லாம் ஆகல. அப்புறம் கோவம்லாம் வரலைல? ஐயோ, கோவம்லாம் வரல, நீங்க சொல்லுங்க. அப்புறம் 9வது 10வதுலாம் இந்த புல்லட் பண்ண டென்ஷனில் அப்புறம் யாரையுமே லவ் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் யாருக்கிட்டையுமே பொம்பளை பிள்ளைகிட்டயே பேச மாட்டேமா. நல்லவையா. அதுக்கப்புறம் 11வது போனோம் பாரு.
அங்கே தான் செம்மையான ஒரு பொண்ணு. செம்ம. அவ்வளோ நாளும் பரமுடியில் ஃபுல்லாக சுற்றுவோம். அங்கே பரமுடியில் சுற்றாத இடமே இல்லை. நானும் அவளும் பேசிக்கிட்டே நடந்து போவோம், பேசிக்கிட்டே வருவோம். ஆமாம், காலையில் சீக்கிரமே கிளம்பி போய் சீக்கிரமே 6 மணிக்கெலாம் போயிடுவோம்மா. அதுக்கப்புறம் 6 மணிக்கெல்லாம் போயிருவீங்களா? ஆமாம், 6 மணிக்கெலாம் கிளம்பி அங்கே பரமுடி 7 மணிக்கு போயிடுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பஸ்ஸில் இறங்கிட்டு அப்படியே நடந்து போவோம். நாங்கள் 2 பேரும் அப்படி லவ் பண்ணோம். பேசுவோம் நல்லா பேசுவோம். கடைசியில் என்னாச்சு சொன்னால் ஒரு மாதிரியா இருக்கும். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அந்த பொண்ணு எதுக்கு சண்டை போட்டுச்சு? அந்த பொண்ணுக்கிட்டையும் ஏதாவது கடலை மிட்டாய்க்காக சண்டை போட்டீங்களா? இல்லை அதெல்லாம் கடலை மிட்டாயெல்லாம் கிடையாது. இல்லைம்மா, ஒரு பேக்கரிக்கு போயிருந்தோம். பேக்கரிக்கு கூட்டி போனேன். 2 முட்டை பப்ஸு ஆர்டர் பண்ணேன். எனக்கிட்ட வந்து 5 ரூபா இருந்துச்சு, அவள்கிட்ட ஒரு 5 ரூபா இருந்துச்சு. நான் ஒரு 5 ரூபா கொடுத்தேன், அது ஒரு 5 ரூபா கொடுக்கணுமா இல்லையா? அது கொடுக்காம நீ தானடா கூட்டிகிட்டு வந்தேன், நீ தானடா கொடுக்கணும்னு என்னை மாட்டி விட்டுருச்சுமா. என்கிட்ட காசு இல்லை, 5 ரூபா தான் இருக்குது. அது பாட்டுக்கு கொடுக்காம எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. அந்த இடத்துல நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தின்னுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நாளைக்கு வரையில் தரேன். எனக்கு ஒரே அவமானமாக போச்சுமா. அதிலேருந்து அவள்கிட்ட நான் பேசுகிறதும் இல்லை, ஒன்றும் இது பண்ணுறதில்ல. எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு என்னை மாட்டி விட்டுட்டு போகுது பாரு. இனிமேல் அதுக்கப்புறம் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ்லாம் அப்படி இல்லை, அங்கே செம்மையான இல்லைம்மா, இது செம்மையா இருக்குமா? இது வேணாம், உங்க லவ் ஸ்டோரியே வேணாம். இது ஒரு லவ், இதை வேற நான் வேற கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏய், நீ தானே கேட்ட. இப்பதானே தெரியுது லவ் பண்றேன்னு சுத்தி வந்தீங்கன்னு. ஸ்நாக்ஸ் வாங்கி தருவா, இவ பின்னாடியே சுத்திக்கிட்டே தெரிஞ்சா அப்படின்னு தானே என்னை லவ் பண்ணீங்க. ஏய், என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குதுன்னா சொல்லிக்கிட்டு நான் கூட வந்து ஒரு நாள் வந்து நம்ம 2 பேரும் நடந்து போகையில் ஒரு டீ கடையில் உனக்கு வடை வாங்கி கொடுக்கலையா? பாதி ஒரு வடை வாங்கி கொடுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அதை தவிர எனக்கு வேற என்னைக்காவது லவ் பண்ணும்போது செலவு பண்ணிருக்கீங்களா? நான் தான் உங்களுக்கு அத்தனைக்கு செலவு பண்ணியிருக்கேன். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். லவ் ஸ்டோரி இது ஒரு லவ் ஸ்டோரி. நான் வேற உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்.